Hello students, welcome back to Daily Lean Academy channel. நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரின்சஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் கோடுன்னு சொல்ல போறேன். இந்த கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி காலேஜ் கோட் கொடுத்துருப்பாங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறப்ப காலேஜை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த காலேஜ் கோட் ரொம்ப முக்கியம். அதாவது கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1431 அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது லாஸ்ட் இயர்ல அதிக கட் ஆஃப்ல போயிருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AIDS சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து 142.5க்கு ஓப்பன் கேட்டகரியிலும், பிசிக்கு 118க்கும், பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 112.5க்கும், எம்பிசிக்கு 107 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100.5க்கும், எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 114.5க்கும், எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக விரும்பி எடுக்கிறாங்க. அந்த கோர்ஸ் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு 140க்கும், பிசிக்கு 106.5க்கும், பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 113.5க்கும், எம்பிசிக்கு 109.5க்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 93.5க்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 82.5க்கும், எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் ஈசின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 123.5க்கும் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 83 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 108.5 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 94.5க்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81.5க்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் 138.5க்கும், பிசிக்கு 96 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 127 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 114 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 99.5 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 121க்கும், பிசிக்கு 92.5க்கும், பிசிஎம்க்கு 113 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 95.5க்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ட்ரிபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசி இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜில் கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலோ, இல்லை கவுன்சிலிங்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, கவுன்சிலிங்ல அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.